தமிழ் திரைப்படத்துல தமிழ் வாழ்கன்னு ஒரு சத்தம் கேக்குது. அது வியக்கத்தக்கதா இருக்குது. அது தம்பி சிவா கடைசியா தமிழ் வாழ்கன்னு கையை உயர்த்தி இருக்கும்போது நானே கத்துற மாதிரி தான் இருந்தது. அது தமிழ்நாட்டுல, கேரளாவுல, ஆந்திரால எல்லா மாநிலங்களிலிருந்தும் நம்ம ராணுவத்துல இருக்கோம். அங்க ஹிந்தி போய் கத்துக்கிற வேண்டியது இருக்கு. இப்ப எம்மொழியும் நம்ம கற்றுக்கொள்ளலாம், தேவைப்படும் போது கற்றுக்கிறோம். உணவு, உடை, மொழி, வழிபாடு, சமயங்களை ஏற்பதெல்லாம் அவரவர் உரிமை. அதுல அவரவர் மொழி அவரவருக்கு முக்கியம். இதுல ஒரே ஒரு மொழியை கற்றாகணுங்கிற கட்டாயம்ங்கிறது அது யாராலும் ஏற்க முடியாதுங்கிறத அந்த உணர்வுல தான் நம்ம இந்த மண்ணில் நம்முடைய மொழி போராட்டம் வெடிச்சது. அதுதான் இந்த படம் பிரதிபலிக்குது. அது ஒட்டுமொத்த உணர்வு அதுதான். எனக்கு நிறைவு என்னன்னா, தமிழ் திரைப்படத்துல தமிழ் வாழ்கன்னு ஒரு சத்தம் கேக்குது. அது வியக்கத்தக்கதா இருக்குது. அது தம்பி சிவா கடைசியா தமிழ் வாழ்கன்னு கையை உயர்த்தி இருக்கும்போது நானே கத்துற மாதிரி தான் இருந்தது. அது அப்புறம் எங்களுடைய மொழி பொறியியலுடைய படத்தை இறுதியா போட்டது பார்க்கும்போது சரி, அதெல்லாம் காட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு பட திரையில வருது அப்படின்னு. மொத்தமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் அவரவர் மொழி முக்கியம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதுதான் அது சொல்லு. தேவைப்பட்டார். இப்ப நானே பல தடவை எடுத்து சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டுல, கேரளாவுல, ஆந்திரால எல்லா மாநிலங்களிலிருந்தும் நம்ம ராணுவத்துல இருக்கோம். அங்க ஹிந்தி போய் கத்துக்கிற வேண்டியது இருக்கு. எங்க ஊர்ல, எங்க சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் இருந்து நாங்க ராணுவத்துக்கு போறோம்னா அங்க போய் கத்துக்கிறோம். இப்ப மொழி தேவைப்படுது, கத்துக்கிறோம். ஒரு மொழியே அதிகபட்சமா 6 மாசம் 7 மாசம் செலவழிச்சா கத்துக்கலாம். இங்கேயே தெருக்கல்ல 6 மாசத்துல அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கப்படும் போடுது. பலகை இருக்கு, விளம்பர பலகையில் இருக்கு, நம்ம பாக்குறோம்.